வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. கோவத்தோட அஜய் வெளியே வந்துடுறாரு. அஞ்சலி வந்து தடுக்கிறாங்க. எங்கே கிளம்பிட்டீங்கன்னுட்டு. இதுக்கு மேலே எதுக்காக பிரச்சனை? ரெண்டு பக்கமும் சரி வரலன்னும் போது இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. சரி வராது, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்னும் போது இவங்க கத்துறாங்க. உங்கள் பக்கமாக தப்பு இருக்குதுன்ட்டு. ஏன் உங்கள் அப்பா மட்டும் தப்பு இல்லையா? அவர்கிட்ட எவ்வளோ தடவை சொன்னால் கூட எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டான்ட்டு ரெண்டு பக்கமும் தான் தப்பு இருக்குது, விடுங்க. இதுக்கு மேலே நம்ம சந்தோஷமாக கல்யாணம் பண்ணின்னு வாழணும் நான் ஆசைப்பட்டேன். ரெண்டு பேரோட சம்மதம் தான் நடக்கணும். அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்பா கிட்ட பேசுகிறேன்ட்டு. அதுக்கு தான் உங்கள் அப்பா டைம் கொடுக்கல. நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணுன்றது உங்கள் அப்பாவுக்கு இஷ்டமே இல்லை. அதனால தான் நம்ம எவ்வளோ தூரம் பேசினா கூட, எங்கள் வீட்டில் வந்து பேசினா கூட அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணியும் வந்து பேசினாங்க. எங்கள் அப்பாவும் வர வச்சு எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி பேசுனாங்கன்ட்டு. உங்கள் அப்பாவும் பேசுனாங்க, எங்கள் அப்பாவும் பேசுனாங்க. தப்பு தான், விடுங்க. அவங்கள பற்றி விட்டுருங்க. இதனால் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பெரியது வேணாம். அதனால் நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும். நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன். கொஞ்ச நாள் டைம் எடுக்கட்டும். ரெண்டு குடும்பத்துக்கிட்டுமே சந்தோஷமாக நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு நாம வாழணுன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சமாதானமாயிடுறாங்க. இதே நேரத்தில் அர்ஜுன் வீட்டில் அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து உட்காராங்க. ஏன் அதே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்ட்டு. மாமா எப்படியெல்லாம் பேசிட்டாரு, ஆனால் அஜய்க்காக தான் பார்த்தேன்னுட்டு நமக்கு தெரியுது. அவர் கோவத்தில் பேசிட்டாரு, அங்கே போயிட்டு அவமானப்பட்டுட்டுமேனிட்டு. அதுக்காக அவர் அப்படியே விட்டுட்டு வரா. இப்போ கூட ஒரு காப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை கூப்பிடுவார். நீங்கள் ஏன் எப்படியெல்லான்ட்டு அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சாரு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறீங்கன்றது மற்றவங்களாம் யார்கிட்டயாவது சொன்னீங்களான்ட்டு யார்கிட்டயும் சொல்லலைன்றாங்க. எனக்கு இன்னும் பல்லவி மேலே சந்தேகமாக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தால் ஒட்டு கேட்டுட்டு அவத்த அப்பாவுக்கு போட்டு கொடுத்துருப்பா மாதிரி இது. அதனால் நீங்கள் போயிருக்கிற நேரமாக பார்த்து அவள் எப்படி கரெக்டாக அப்பா அங்கே வந்திருப்பாருன்ட்டு இவங்க சந்தேகத்தை சொல்கிறாங்க. அது கேட்டதும் நாம் எதுவுமே பார்க்காம பேசக்கூடாது, அவள் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கான்ட்டு அவன் மேலே நீ இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. அவள் தான் செஞ்சிருப்பான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. பின்ன எப்படி அப்பா அந்த நேரத்தில் அங்கே கரெக்டாக வந்திருப்பாருன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சாரு சொல்கிறத நம்ப மாட்டுறாங்க. இவங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுடுறாங்க. பார்வதி உள்ளே வராங்க. அர்ஜுன் திட்டாரு. நான் அவ்வளோ தூரம் சொல்லி, அப்பா அவ்வளோ தூரம் சொல்லி நீ எதுக்காக அங்கே போகணும், எதுக்காக போயிட்டு அசிங்கப்பட்டு வரணும்? அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு பார்த்தியா? அப்பா மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தடுப்பண்ணிட்டு, ஆனால் நீ அம்மா கூட சேர்ந்து போயிருக்கேன்னுட்டு இவர் கோவப்பட்டு திட்டுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அத்தைக்காகத்தான் அவங்க தாய் பாசத்தில் உருகுறாங்க. இத்தனை பேர் நம்ம இவ்வளோ தூரம் இருக்கும்போது கூட என் பையன் தனியாக வந்து கஷ்டப்படுறான்ட்டு அவங்க தான் போகிறேன்னாங்க. ஆனால் அத்தை என்ன வேணாம் தான் சொன்னாங்க. நானும் தான் அவங்க கூட சேர்ந்து போனேன். அத்தை கஷ்டப்படும் போது அவங்க மட்டும் தனியாக போகிறது நான் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் ஒரு மருமகளாகவும் அவங்களோட தாய் பாசத்துக்கு நான் மரியாதை கொடுத்தா, அதனால தான் போயிட்டு வந்து தப்பான்ட்டு கேட்குறாங்க. தப்பே இல்லைன்ட்டு அவர் சொல்கிறாரு. பொழுது வடிஞ்சு ருக்குமணி பாட்டி வந்துட்டு என்னோட கண்ணாடியை பார்த்தியான்ட்டு பிரியா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே டேபிள் மேலே தான் கண்ணாடி இருக்குது. அதை காமாட்சி பாட்டி அவங்க கிண்ணத்தை போட்டு மூடி வச்சிடுறாங்க. இதை பார்வதி கவனிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் பார்வதி வந்துட்டு இந்த பாட்டி இங்கே தான் இருக்குதுன்னுட்டு அவங்க கண்ணாடி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ கண்ணாடி இங்கே தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இல்லையான்ட்டு எப்படி வந்தது தெரியலன்ட்டு ரெண்டு பாட்டிங்களும் கேட்குறாங்க. அவங்க கண்ணாடி போட்டுட்டு பார்த்தாங்க எதிர்க்க காமாட்சி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இவ தான் பண்ணியிருப்பான்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதே நேரத்தில் சாரு வந்துட்டு அவங்க அண்ணிக்கிட்ட எனக்கு பிடிச்சதை பண்ணி கொடுங்க அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பல்லவி வந்து நிற்கிறாங்க. என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் புருஷன் வெளிநாட்டில் இருக்காரான்ட்டு கேட்குறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்லாம் சொல்கிறாங்க. இல்லை, என் புருஷன் இந்த ஊரில் தான் இருக்கார், இதே ஊரில் தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனதில் நீங்கள் இங்கே இருக்கீங்களே, அதனால் நான் ஒரு பேச்சு கேட்டேன்றாங்க. ஏன் நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதா? என்ன கேட்குறதுக்கு நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் அவங்ககிட்டலாம் சண்டை போட வரல, நான் சும்மா தான் கேட்டேன்றாங்க. அப்போ நான் பைத்தியக்கார மாரி பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு என்கிட்ட வந்து இப்படி சண்டை போகிறேன்ட்டு இவங்களாவே இவங்க கத்திட்டு அவங்க பாட்டுக்கு டென்ஷனாக உள்ளே போய்ட்றாங்க. நான் சாதாரணமாக தானே கேட்டேன், இவங்க எப்படி டென்ஷனாக வராங்கன்றாங்க. அதுக்கப்புறமா இங்கே பிரியா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அக்கா மாமா மேலே சந்தேகப்படுவார், அதனால தான் அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்கன்றாங்க. அப்படியா விஷயம்? இது எனக்கு தெரியாதுன்றாங்க. நீ சொன்னது தப்பு இல்லைன்னுட்டு பல்லவிக்கு பாட்டி சொல்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.